நாங்கள் ஆராதிக்கிறோம். செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் ஆராதிக்கிறோம். விடுதலை கொடுத்தீர, ரட்சிப்பை கொடுத்தீர, எந்த குறைவில்லாதபடிக்கு நிறைவாக்கினீர, வழி நடத்தின தேவன். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீர. எல்லாரும் வாயில தந்து கத்தரி ஸ்தோத்திரிக்கலாம். கலப்பதி இருக்கிறீங்க ஆகவே எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாம். கத்தரி ஸ்தோத்திரிப்போம். வாயில வாய் திறந்து தேவன் செய்த நன்மைகளை நினைத்து. Hallelujah. Lord, we thank you. Say just thank you, Lord. எல்லாரும் thank you சொல்லலாம். சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க, ஹைலைட்டிங்களா? Amen. Say thank you, Lord. Lord, we worship you. Lord, I come before you today in your presence and just want to say only thank you, Jesus. I come before you today and there's just one thing that I want to say. Say, Lord, thank you for my husband. Thank you for my wife. Thank you for the job. Thank you for the business he did. Lord, thank you for the church. Thank you for the pastors. Thank you for the leaders. Lord, thank you for every, Lord, believers. Thank you, Lord, for the money you've given me. Thank you, Lord, for you providing me and sustaining me here, Jehovah Jireh. Lord, thank you. Hallelujah. எல்லாரும் நன்றி சொல்லுவோமாக. ஒவ்வொரு காலத்துக்காக எல்லாரும் உள்ளத்தினால் தந்து சில நேரம் பார்த்துருக்க நன்றி சொல்ல. சாப்பாடை கொடுத்தாரு, உணவை கொடுத்தாரு, குடிக்க தண்ணீரை கொடுத்தாரு. எவ்வளோ பேர் ஃபேமிலியில் நீங்கள் செத்து போகிறாங்க. ஆப்பிரிக்கா தேசத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ பேர் ஆக்சிடென்ட்ல ஆண்டோட உயிரை கொடுத்துரு. ஓ ஹalleluya. Thank you Lord Jesus. Thank you, thank you, thank you. ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. With a grateful heart, with a song, with a master song, I bless your name. Thank you, Lord. I just want to thank you.
உள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையும் தோளின் மேலே சுமந்து வந்தேன். தகப்பனாக இதுவரையும் தோளின் மேலே சுமந்து வந்தேன்.
பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விடும். For my strength will make perfect in your weakness. My grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நல்லவராய் இருக்கிறார். பேர் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை தட்டிலே நாம் துதிக்கலாமே. ஹல்லேலூயா. ஆமென். You may be seated. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You all happy? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? Amen. It's a joyful night. இது ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான இரவு. Amen. ஆமென். Because we're going to enter the new year. புதிய ஆண்டிற்குள் நாம் நுழைய போகிறோம். New year will always be something new. புதிய வருடம் என்றாலே புதுசுதான். How many believe that? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? You know, the Lord says, do not dwell in your former things. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், முந்தினவைகளில் நீங்கள் நினைக்க வேண்டாம். But behold, I will do a new thing. இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி How many இருக்கிறார். believe the Lord will do new thing in our life? நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Hallelujah. ஹல்லேலூயா. He's always doing new things, right? அவர் எப்பொழுதுமே புதுமையானவைகளை Because செய்வார். His mercies never fail. அவருடைய இரக்கங்கள் ஒரு நாளும் பொய்க்காது. That's the reason we say, bless the Lord, O my soul. ஆகவேதான் நாம் சொல்லுகிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. And all that is within me, bless His holy name. என்னுடையவைகள் எல்லாம் கர்த்தரை துதிப்பதாக. Why should we bless the Lord? ஏன் கர்த்தரை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும்? சொல்லுங்க. தூங்கிட்டீங்களா? Why should we bless the Lord? ஏன் கர்த்தரை நாம் போற்ற வேண்டும்? நன்மைகள். What are the benefits? என்னென்ன What are the நன்மைகள்? blessings? What are என்னென்ன the ஆசீர்வாதங்கள்? miracles He's done? அற்புதங்களை செய்திருக்கிறார். He saved our lives. நம்மை ரட்சித்திருக்கிறார். He has healed all our diseases. வியாதிகளை குணமாக்கி இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. He forgives all our iniquities. நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார். He redeems your life from destruction. அழிவிலிருந்து நம்முடைய வாழ்வை மீட்டிருக்கிறார். And He crowns you with loving kindness and tender mercies. தம்முடைய உருக்கமான இரக்கங்களினாலும் அன்பின் மிகுதியினாலும் உங்களுக்கு கிரீடம் சூட்டி He இருக்கிறார். satisfies your mouth with good things, நன்மைகளினால் உங்களுடைய வாயை திருப்தியாக்கி இருக்கிறார். so that your youth will be renewed like eagle. உங்களுடைய வயது வால வயதை போல கழுகுக்கு சமானமானதாகும். That's why we bless His holy name. ஆகவே தான் அவருடைய பரிசுத்த நாமத்தை போற்றுகிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. You see, you look to the past years and God has done so many good things in our நீங்கள் life. உங்களுடைய கடந்த காலத்தை பார்ப்பீர்களானால் கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை How செய்திருக்கிறார். many can testify that? எத்தனை பேர் அதற்கு சாட்சி சொல்ல So முடியும்? we're going to give you a short time. சின்ன நேரம் ஒதுக்க போகிறோம். ஒரு நிமிஷத்துல சாட்சி சொல்றவங்க மாத்திரம் சொல்லுவாங்க. எவ்வளவு நிமிஷம்? 1 minute. சாட்சி சொல்லுவாங்க. And now we praise the Lord. Amen. சாட்சி வேற யாரும் சொல்ல விரும்புறீங்களா? யாரும் இல்லையா? சரி. God bless you. I have a testimony to share. எனக்கு ஒரு சாட்சி இருக்கிறது சொல்வதற்கு. And it's a long one, but I'll cut it short. மிகரிய சாட்சி நான் சுருக்கமாக சொல்கிறேன். God has been so good கர்த்தர் மிக நல்லவராக to இருக்கிறார். us, our family, and the ministry especially. எங்கள் குடும்பத்திற்கும் ஊழியத்திற்கும் முக்கியமாக Whenever you're in the ministry, you will face a lot of spiritual attack and warfare. ஊழியத்தில் நீங்கள் இருக்கும்பொழுது பெரிய ஆவிக்குரிய தாக்குதல்களும் போராட்டங்களும் ஏற்படும். We always face a spiritual battle in life. எங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய யுத்தத்தை எப்பொழுதும் சந்தித்துக் கொண்டுதான் இருப்போம். And we overcome all those spiritual battles only through prayers. ஜெபத்தின் மூலமாக எல்லா ஆவிக்குரிய யுத்தங்களையும் நாங்கள் மேற்கொள்வோம். And God has been so good. கர்த்தர் மிக நல்லவர். And also He has helped us to establish churches and also small cell groups. அங்கே சிறு கிராமப்புறங்களில் சிறு சபைகளையும் சில திருச்சபைகளையும் உண்டாக்க உதவி செய்தார். And He is providing every need there. அங்கே தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து வருகிறார். And also, He's given us good pastors to lead the churches in the சபைகளை villages. நடத்துவதற்கு நல்ல ஊழியர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். It's not easy to manage and oversee lots of churches, right? பல திருச்சபைகளை மேற்பார்வை செய்து அதை சீராக நடத்துவது சுலபமான விஷயம் But அல்ல. the Lord has been so good and He's given us the wisdom and knowledge to handle all these கர்த்தர் churches and நல்லவராக ministries. இருக்கிறார். அதை நடத்துவதற்குண்டான விவேகத்தையும் ஞானத்தையும் கர்த்தர் தந்து
நம்மை நடத்துகிறார். Sometimes I face problems from the government சில நேரத்தில் அரசாங்கத்திடமிருந்து பிரச்சனைகள் சிலது வரும். because our trust is registered under Central Government of India, Ministry மத்திய of Home Affairs. மத்திய அரசினுடைய ஹோம் அஃபேர்ஸ் கீழாக நம்முடைய ஸ்தாபனம் பதிவு They'll செய்யப்பட்டிருக்கிறது. always find a loophole to find something wrong in their trust. எதையாவது ஒரு குற்றத்தை புதிதாக அமர்ந்து கண்டுபிடிப்பார்கள். But in all these circumstances, இந்த எல்லா சூழ்நிலையிலும் God gave us knowledge and wisdom கர்த்தர் ஞானத்தையும் விவேகத்தையும் to sit கொடுத்தார். with our auditors. அவர்கள் கணக்காளர்களோடு கூட அமர்ந்து One time, a few months ago, I received a letter from the income tax that I should pay 8 lakhs. சில மாதத்துக்கு முன்பதாக வருமான வரித்துறையிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. 8 லட்சம் ரூபாய் நான் கட்ட I really வேண்டும். had a heart attack எனக்கு ஒரு நெஞ்சு வலி ஏற்பட்டது. because I've been paying tax regularly. நான் ஒழுங்காக கிரமமாக கட்டி வருகிறேன். With all those auditors, sitting with auditors and doing all these accounts. கணக்காளர்களோடு உட்கார்ந்து சரியாக கணக்கு வழக்குகளை வைத்திருக்கிறேன், சரியாக So I கட்டி. was shocked, and then I asked the auditors, what is it they've sent a letter like this? நான் உடனே கணக்காளர்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், இப்படி எல்லாம் கடிதம் வருகிறது என்று சொல்லி. And they said, no, they have made a mistake. அவர்கள் சொன்னார்கள், கணக்காளர் நாங்கள் ஒரு தவறு செய்து விட்டோம். And they rectified that through a letter, sending a letter to the அதை Ministry of Home அவர்கள் Affairs. திருத்தி அவர்கள் மத்திய அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதினார்கள். Say they took back that, that cost. அதை தெளிவுபடுத்தின பின்னால் அந்த பணத்தை கட்ட வேண்டாம் என்று அவர்கள் அதை திரும்ப எடுத்துக்கொண்டார்கள். Hallelujah. Hallelujah. So there's a lot of pressure everywhere. எல்லா பக்கமும் அழுத்தம் இருக்கிறது. Just like you, I also have pressure. உங்களுக்கு இருக்கிறது போலவே எனக்கும் இருக்கிறது. Just like you, I will also have lots of weaknesses. உங்களைப் போலவே எனக்கும் பல பலவீனங்கள் இருக்கிறது. But still, our God is faithful. இருப்பினும் நம்முடைய ஆண்டவர் நல்லவராய் How many இருக்கிறார். believe that? ஆமென். Hallelujah. Hallelujah. Not only that, my daughter is going to get married. அது மட்டுமல்ல, என்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்க போகிறது. That's a big testimony, right? அதை நான் சாட்சியாக சொல்ல வேண்டும் இல்லையா? And so she's getting married on Jan 14th. ஜனவரி 14ஆம் தேதி அவர்களுக்கு திருமணம் ஒழுங்கு So செய்யப்பட்டிருக்கிறது. you all should come and bless the couple. நீங்கள் யாவரும் வந்து அந்த தம்பதியினரை ஆசீர்வதிக்க வேண்டும். It's a great thing that God is doing in our lives. கர்த்தர் Amen. பெரிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்கிறார். So we thank you for all your support, praise, encouragement. உங்களுடைய எல்லா ஜெபம், உதவி, ஆதரவு எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுகிறேன். Raksha Family Church has always traveled together with me, ரக்ஷா குடும்ப திருச்சபை என்னோடு கூட எல்லாவற்றிலும் பயணிக்கிறார்கள். and we are together. Amen. நாம் ஒன்றாய் இருக்கிறோம். We are here to build God's kingdom. தேவராஜ்யத்தை கட்டுவதற்காக நாம் ஒன்றாய் இருக்கிறோம். Together we have to build God's kingdom. நாம் ஒன்று சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்ட வேண்டும். And in the coming year also, வருகிற ஆண்டிலும் we will do more than what we did last year. இந்த ஆண்டு செய்ததை விட மிக அதிகமாக வருகிற ஆண்டிலே செய்வோம். Will you do it? செய்வோமா? Amen. ஆமென். Joyfully. சந்தோஷமாக. சொல்லலாம். சந்தோஷமா செய்வோம். ஆமென். Hallelujah. ஹalleluya. Amen. Let's all stand together. எல்லோரும் எழுந்து நிற்போம். Let's sing a song. ஒரு பாடலை பாடுவோம். During that time, offering will be given. அந்த நேரத்தில் கர்த்தருக்கு என்று கொடுப்போம். கிருபைதே தேவ கிருபைதே என்று பாடி பாடுவோம். கிருபையதே தேவ கிருபையே ஆதி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரியே அகமகிலே நமானந்திப்போ இயேசுவிலே பொன்னே சரியே அகமகிலே நமானந்திப்போ ஆதிரம் வரணியே ஜீவிய பாதையிலே இயேசு வரும்
Let's get to the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். Turn the Bible to Ephesians chapter 1, எபேசியர் 1ஆம் அதிகாரம் verse 11. 11ஆம் வசனம். We're going to read together this verse. நாம் சேர்ந்து இந்த வசனத்தை படிப்போம். தமிழ் வாசிக்கலாமா? மேலும் மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு 12ஆம் வசனம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். Hallelujah. Hallelujah. That's a promise word that God gives us. இந்த வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். Welcome. It's such a wonderful verse. அருமையான ஒரு வசனம் இது. Every word in the word of God is a promise word. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் வாக்குத்தத்த வார்த்தை You தான். see, this New Year's Day is usually the day we make promises to ourselves and those around us. புதிய ஆண்டினுடைய முதலாவது நாளிலே பலர் நாம் சில முடிவுகளை எடுப்போம், சில தீர்மானங்களை செய்வோம், பிறருக்கும் சொல்லுவோம். We make these promises so that we want to be better and be better. நாம் இன்னமும் சிறப்பானவர்களாக மாற வேண்டும் என்கிற காரணத்தினால் இப்படிப்பட்ட தீர்மானங்களை செய்கிறோம். How many have made resolutions for the new year? புதிய ஆண்டிற்கு எத்தனை பேர் சில தீர்மானங்களை செய்திருக்கிறீர்கள்? I'm not going to ask what resolutions you made. என்ன தீர்மானம் என்று நான் கேட்க போவதில்லை. So, we make a lot of resolutions, right? சில நிறைய தீர்மானங்களை நாம் We செய்கிறோம். make resolutions to eat less. கொஞ்சமா சாப்பிடணும்னு கூட தீர்மானம் I எடுக்கிறோம். do a lot of exercise to work out more. நிறைய உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று தீர்மானம் We செய்கிறோம். make resolutions to manage our money better, finances better. பணத்தை சரியா கையாள வேண்டும், செலவுகளை கையாள வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம். We make resolutions to cut out things that drag us down mentally, physically and emotionally. சரீர பிரகாரமாக, மன ரீதியாக, உள ரீதியாக நம்மை கீழே தள்ளுகிற விஷயங்களை நாம் வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறோம். We should also make resolution that you should not watch cell phone for hours. நீங்க இந்த தீர்மானம் செய்யணும், மணிக்கணக்கில் போன் பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் These செய்வோம். are all resolutions that you make. Amen. நாம் இப்படிப்பட்ட தீர்மானங்களை செய்கிறோம். So the more the resolutions that we make in our lives, நாம் எடுக்கிற பல தீர்மானங்கள் but we often fail at living up to our resolutions we நாம் have. எப்படி தீர்மானம் எடுத்தோமோ அந்த அளவிற்கு வாழ்வதற்கு நாம் குறைபடுகிறோம். In the Bible, God wants us to continuously being called to change and repentance. வேதத்திலே ஆண்டவர் நம்மை தொடர்ந்து மாறும்படியாக, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாக நம்மை அழைக்கிறார். God's word through the Holy Spirit molds us and it shapes us. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்த்தர் தருகிற வார்த்தை நம்மை உருவாக்கி நம்மை வடிவமாக்கிறது. God wants us to be more like Christ-like mind. கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Our ways, our deeds should be Christ-like. நம்முடைய வழிகளும் நம்முடைய செயல்களும் கிறிஸ்துவை போல அமைய வேண்டும் என்று If விரும்புகிறார். we keep a piece of frozen meat in the freezer, நீங்கள் உங்களுடைய பனி பெட்டிக்குள்ளே நீங்கள் கறியை நீங்கள் வைப்பீர்களா? if it is not consumed, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் it is not going to do anything good for you. அந்த கறி உங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய போகுது? Likewise, God's word is not meant to sit on a shelf and collect dust. கர்த்தருடைய வார்த்தை என்பது ஒரு ஷெல்ஃப்ல கொண்டு போய் வைத்துவிட்டு அது எல்லா தூசிகளையும் வாங்கிக் கொள்வதற்காக வைக்கப்படுவதில்லை. It is meant to be consumed. அந்த வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும். It is meant to be digested அதை நாம் ஜீரணிக்க வேண்டும். and put it into action. அதை நாம் செயல்படுத்த வேண்டும். In verse 4 we see, 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். Ephesians chapter 1 verse 4. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Just as he chose us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். Hallelujah. Hallelujah. What a wonderful God. எவ்வளவு அருமையான Before the foundation of the world, உலகம் தோன்றுவதற்கு முன்னால் he has chosen you அவர் உங்களை தெரிந்து and கொண்டார். he has called you by name. உங்களை பெயர் சொல்லி அழைத்தும் இருக்கிறார். That's why you are here this evening. ஆகவேதான் இந்த இரவிலே இங்கே இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. God chose us in Christ before the foundation of the world. உலகம் தோன்றுவதற்கு முன்னமே கர்த்தர் நம்மை தெரிந்து For கொண்டிருக்கிறார். what he chose us? எதற்காக தெரிந்து கொண்டார்? To be holy and blameless before him. அவருக்கு முன்னதாக பரிசுத்தமும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்காக. That's the reason he chose us. அந்த காரணமாக தான் நாம் இங்கே So we should ask a question to ourselves, are we holy and blameless? நாம் பரிசுத்தமும் குற்றம் சாட்டப்படாதவர்களுமாய் இருக்கிறோமா? You are already chosen in Christ.
கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். I can't believe if someone choose me before I could do anything to earn it. அதை நான் சம்பாதிப்பதற்காக எதையுமே செய்வதற்கு முன்பதாகவே ஒருவர் என்னை தெரிந்து கொண்டால் என்று நான் நினைப்பதற்கே மிக ஆச்சரியமாக But to hear that God has chosen me ஆனால் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் கேட்கும் before we were all born, பிறப்பதற்கு முன்னமே, does that change anything for you அது உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை தருமா? as you reflect in 2025? 2025 ஆண்டிலே அது ஏதாவது பிரதிபலிப்பை தருமா? Verse 5 we see, 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், having predestined us to adoption as sons by Jesus Christ to himself according to the good pleasure of his will. அவருடைய மகா சித்தத்தின்படியே தயவின்படியே அவர் நம்மை குமாரர்களும் குமாரத்திகளுமாக முன் குறித்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். Next is that God, we are destined for adoption as God's children through Christ Jesus. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தம்முடைய தேவனுள்ள சித்தத்தின்படி நம்மை ஸ்வீகார புத்திரராகும்படி நம்மை முன் குறித்தும் இருக்கிறார். This is an act of grace. இது ஒரு கிருபையின் செயல். Hallelujah. Hallelujah. Have you ever adopted anything? எதையாவது நீங்கள் ஸ்வீகரித்திருக்கிறீர்களா? Adoption now is a very beautiful and gracious thing. ஸ்வீகாரம் என்பது மிக கிருபை நிறைந்த மிக ஒரு அழகான ஒரு செயல். And you love what you adopt. நீங்கள் எதை ஸ்வீகாரம் எடுத்துக் கொள்கிறீர்களோ அதை நேசிக்கிறீர்கள். Any adoption is an act of grace. எந்த ஸ்வீகாரமும் மிக ஒரு கிருபையினுடைய செயலாக My wife and I went to Palantandalam for ministry. நானும் என்னுடைய துணைவியாரும் பழந்தண்டலத்திற்கு ஒரு ஊழியத்திற்கு சென்றிருந்தோம். While coming back, she saw an abandoned dog on the street. வரும்பொழுது கைவிடப்பட்ட நிலையிலே ஒரு நாய் இருந்தது. Full of sores in his body and scratches. அந்த நாயுடைய உடல் முழுவதும் புண்களும் மிகவும் மோசமாக இருந்தது. And he was stinking. நாற்றம் அடிக்கும் நிலை. And so my wife, she had very pity over him, and he said, we'll take him and treat him. இந்த நாயை நம்ம தூக்கிட்டு போயிட்டு இப்போ சிகிச்சை கொடுப்போம் என்று என்னுடைய மனைவி சொன்னார்கள். I said, how can we carry him? We don't know about the dog. He might bite us. இந்த நாயை பத்தியே நமக்கு தெரியாது, நம்மளை கடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? அது ஒரு மோசமான நிலைமையில இருக்கு. So we just talked and we came off. நாங்க பேசிட்டே வந்துட்டோம். It's a nice dog, beagle breed. Beagle. Beagle or beagle, okay. Beagle breed. And so it was looking very nice, பார்க்கவும் நல்லா தான் இருந்துச்சு. But it was stinking. ஆனால் நாற்றம் எடுத்த நிலை. Because it had some skin disease. அந்த நாய்க்கு தோலில் வியாதி. So we came off. நாங்கள் வந்து விட்டோம். But my wife, she never slept and she somehow wanted to get him treated. என்னுடைய மனைவிக்கு தூக்கம் வரல, அந்த நாய்க்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். So she insisted me that I should come. நான் வரணும் என்று அவர்கள் கட்டாயமாக சொன்னார்கள். And we can't take him in the car, and so we hired a ambulance from the veterinary clinic. So veterinary ல இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் காரை நாங்க கால் பண்ணி, and we took him and we gave him treatment. அந்த நாயை கூட்டிட்டு போயிட்டு சிகிச்சை அளித்தோம். Now he is having a king's life. இப்ப ராஜ வாழ்க்கை அவருக்கு. Amen. Amen. வேறான ரொம்ப சுட்டி. You see, adoption is a very beautiful, gracious thing. ஸ்வீகாரம் என்பது கிருபை நிறைந்த மிக ஒரு அழகான ஒரு செயல். It is an act of grace. அது ஒரு கிருபையின் செயல். Why I'm saying this is, நான் சொல்வதற்கு காரணம் Bible says in verse 5, 5ஆம் வசனத்தில் that we are destined for adoption as God's children through Jesus Christ as an act of grace. கிருபையின் செயலாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஸ்வீகார புத்திரராகும்படி நமக்கு இந்த தயவு கிடைத்திருக்கிறது. Even if our earthly family fails us, நம்முடைய பூமியில் உள்ள நம்முடைய குடும்பம் நம்மை கைவிட்டால், we have this new family in Christ Jesus கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு ஒரு புதிய குடும்பம் இருக்கிறது. to love us and support us. நம்மை நேசிப்பதற்கும் ஆதரிப்பதற்கும். You have heard the testimonies today. இன்றைக்கு நாம் சாட்சிகளை கேட்டோம். Hallelujah. Hallelujah. What God has done for them. அவர்களுக்கு கர்த்தர் என்ன Because we are செய்திருக்கிறார்? all adopted in the family of the Lord. ஏனெனில் கர்த்தருடைய குடும்பத்திலே அவர்கள் ஸ்வீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். And He loves us and He supports us. அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். In verse 7 we see, 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், in Him we have redemption through His blood. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பின் மீட்பு இருக்கிறது. The forgiveness of sins according to the riches of His grace. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே நமக்கு இந்த மீட்பு உண்டாயிருக்கிறது. Which He made to abound toward us in all wisdom and prudence. சகல ஞானத்தோடும் புத்தியோடும் இந்த கிருபை எங்களிலே பெருகும்படி பண்ணினார். We are reminded that in Christ we have redemption.
நாம் கிறிஸ்துவுக்குள் மீட்பை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் மறுபடியும் நினைவு கூறுகிறோம். The forgiveness of sins. பாவ மன்னிப்பு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. God lavished on us as a gift of grace. கிருபையின் மூலமாக இந்த அன்பை கிருபையை பொழிந்திருக்கிறார், பெருக பண்ணி How இருக்கிறார். many believe your sins are forgiven? எத்தனை பேர் நம்புகிறீர்கள் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது? Because God has redeemed us. ஆண்டவரே நம்மை மீட்டுக் கொண்டார். First thing we saw, He has chosen us. முதலாவதாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். Secondly, we saw that He has adopted us. இரண்டாவதாக கர்த்தர் ஸ்வீகரித்துக் கொண்டார். Thirdly, He has redeemed us. மூன்றாவது அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். God lavished His love upon us as a gift of grace. கிருபையின் ஈவாக கர்த்தர் இந்த அன்பை அளவில்லாமல் நம்மேல் பொழிந்தருளி So இருக்கிறார். we celebrate this gift in communion every month. ஆகவே இதைத்தான் கம்யூனியன் கர்த்தருடைய பந்தி என்று சொல்லி இந்த கிருபையை தான் கொண்டாடுகிறோம். Does that change anything for you? அது உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை How தருகிறது? do you respond God's gift of forgiveness? ஆண்டவருடைய கிருபை ஈவாகிய மன்னிப்பிற்கு உங்களுடைய மாறுத்தரம் என்ன? If God can forgive, we can forgive others. Hallelujah. நாம் நம் கர்த்தர் நம்மை மன்னித்தால் நம்மால் மற்றவர்களை மன்னிக்க முடியும். In verse 11 we see, 11வது வசனத்திலே in பார்க்கிறோம், Him also we have obtained an inheritance because predestined according to the purpose of Him who works all things according to the counsel of His will. அவருடைய தீர்மானத்தின்படியும் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியும் நாம் முன்குறிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவருக்குள் நாம் சுதந்திரமாக தெரிந்து கொண்ட அந்த சுதந்திரம் நமக்குள்ளே அது பிரீதியாக இருக்கும். We have the promise of an inheritance prepared for us in Jesus Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது, இந்த சுதந்திரத்திற்கு சொந்தக்காரர்களாகும்படி. In this earth we may not have any inheritance. ஒருவேளை இந்த பூமியில உங்களுக்கு சொத்து சம்பத்து உங்களுக்கு இல்லாமல் On இருக்கலாம். this earth inheritance is not guaranteed. இந்த உலகத்திலே சொத்தும் சம்பத்தும் சுதந்திரத்துக் கொள்வதற்கு எந்த நிச்சயமும் இல்லை. But we have a promise of an inheritance through our faith in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு இருக்கிற விசுவாசத்தினாலே இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு வாக்குத்தத்தம் And what is அருளப்பட்டிருக்கிறது. that inheritance? அந்த சுதந்திரம் என்ன? That is eternal life. நித்திய ஜீவன். Hallelujah. ஹalleluya. We have eternal life. நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. Even when we die, நாம் மரித்தாலும் when we die in Christ, கிறிஸ்துவுக்குள் மரித்தால் we have eternal life in நமக்கு Christ நித்திய ஜீவன் Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது. That's a great promise that God gives us. ஆண்டவர் நமக்கு தருகிற பெரிய வாக்குத்தத்தம். First we are chosen. முதலாவதாக நாம் தெரிந்து We are கொள்ளப்பட்டிருக்கிறோம். adopted. நாம் We are சுவீகரிக்கப்பட்டிருக்கிறோம். redeemed. நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். God gives us a promise of inheritance. கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தின் வாக்குத்தத்தத்தையும் அருளி That இருக்கிறார். is eternal life. அதுதான் நித்திய We ஜீவன். can't earn this inheritance இந்த ஸ்வீகாரத்தை இந்த சுதந்திரத்தை நாம் சம்பாதிக்க because முடியாது. the giver chooses to give it for us. ஏனென்றால் இதை கொடுக்கிறவர் நமக்கு இதை இலவசமாக கொடுக்கத்தான் முடிவு செய்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. So in Christ God has blessed us. கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். How many can say God blessed you? எத்தனை பேர் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார் என்று He has not சொல்றாங்க? left you, right? அவர் உங்களை கைவிடல. He said, I will never leave you. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று He has blessed சொல்லியிருக்கிறார். us. நம்மை He ஆசீர்வதித்திருக்கிறார். has chosen us. நம்மை தெரிந்து கொண்டும் He இருக்கிறார். has adopted us. நம்மை ஸ்வீகரித்துக் He has கொண்டிருக்கிறார். forgiven all our iniquities. நம் அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார். And He has given us an inheritance of grace. கிருபையினுடைய ஸ்வீகாரத்தை சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். This is not the world, operates where everything is earned and depends on how good we are. இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் சம்பாதிக்க வேண்டும். நாம் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறோமோ அவ்வளவு சிறப்பாகத்தான் நமக்கு அருளப்படும். But with God, ஆனால் ஆண்டவரிடம் He chose to come from heaven to earth பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து to save our lives. நம்மை ரட்சிக்கும்படி வந்தார். Just as we are starting, நாம எப்படி தடுமாறி just கொண்டிருக்கிறோம். as we are moving into this new year, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் நுழையும் பொழுது the Lord definitely will do a great thing. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியத்தை செய்வார். Hallelujah. Hallelujah. If you believe, you will see the glory நீங்கள் of the Lord. விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். Because His word became flesh and lived and dwelt among us. ஏனெனில் அவருடைய வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே அந்த வார்த்தை அது ஜீவித்தது. Because God came literally in a body and pitched a tent among us. ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை போல் மனிதனாகி மாம்சத்தை கொண்டு ஒரு கூடாரம் அமைத்தார். Jesus Christ is the word and the word is Jesus Christ. இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. He came to be with us. நம்மோடு கூட இருக்கும்படி வந்தார். Now we live in the times, in the periods of grace. கிருபையின் காலத்திலே இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Where sin increases, grace of God increases abundantly. எங்கே பாவம் பெருகிறதோ கர்த்தருடைய கிருபையும் அங்கே That's பெருகிறது. because grace is increasing, we cannot sin. கிருபை பெருகிறபடியினால் பாவத்தை பெருக்கிக் கொண்டு போகக்கூடாது. Now is the grace time. இதுதான் கிருபையின் காலம். Now is the time for salvation. ரட்சிக்கப்படுவதற்கு இதுதான் காலம். So grace is God's undeserved love for us. நமக்கு தகுதியில்லாத நம்மேல் பொழிந்த அன்புக்கு பேர்தான்
கிருபை. Hallelujah. Hallelujah. So this message God gives us is இந்த செய்தி நமக்கு ஆண்டவர் தருகிறார். that you are reminded that you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். You are a chosen generation. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. You are loved, you are accepted. நீங்கள் அன்பு கூறப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். Forgiven and adopted in Christ Jesus. நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள், கிறிஸ்துவினாலே There is a ஸ்வீகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். blessing of inheritance that is eternal life. நித்திய ஜீவன் என்கிற பெரிய சுதந்திரம் உங்களுக்காக காத்திருக்கிறது. How are you going to respond to this kind of thing? இப்படிப்பட்ட கிருபைக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? Hallelujah. Hallelujah. The Lord will never leave you. ஆண்டவர் உங்களை விடவே The மாட்டார். Lord says, I will prosper you. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை செழிக்க I பண்ணுவேன், will restore you. நான் உன்னை மீட்டுக் கொள்ளுவேன், And I will heal you. நான் உன்னை சுகமாக்குவேன், I will redeem you. நான் உன்னை மீட்டுக் கொள்ளுவேன். For my sake and not for your sake. உனக்காக அல்ல, என் நிமித்தம் நான் அதை No செய்வேன். matter where you are in your life, உன் வாழ்க்கையில நீ எங்கே நின்று கொண்டிருந்தாலும் I சரி, guarantee that you are coming out of any kind of situations that you go through. ஆண்டவர் நமக்கு ஒரு நிச்சயமான வாக்குத்தத்தம் சொல்லுகிறார், நீ எந்த நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து மீட்டெடுக்க கர்த்தரால் முடியும். How many believe that? எத்தனை பேர் He will விசுவாசிக்கிறீர்கள்? do. அவர் செய்வார். What is impossible with man, மனுஷனால் கூடாதவைகள் all things are possible with the எல்லாம் Lord. தேவனால் கூடும். You will never fail in your business. உங்கள் வியாபாரத்தில் தோற்க மாட்டீர்கள். If God tells you that you're going to have a new job, ஆண்டவர் சொல்றார், உனக்கு புதிய வேலை கிடைக்கும் you என்றால் have the ability. உங்களுக்கு அந்த திறனை If தருவார். God tells you that you're going to build a new church, ஒரு திருச்சபையை உனக்கு கட்டும்படி செய்வார் you என்று have the சொன்னார். ability. அந்த திறனையும் கர்த்தர் கொடுப்பார். God told you that your circumstances are changing in your home, உன்னுடைய வீட்டில் உன்னுடைய வீட்டு சூழல் மாறுகிறது என்று கர்த்தர் சொன்னார். you have the ability. உங்களுக்கு அந்த திறன் இருக்கிறது. If He had told you that you will become a worship leader, musician, singer and a preacher, நீங்கள் ஒரு பிரசங்கியாராகவோ இசை வாசிக்கிறவராகவோ ஆராதனை வீரராகவோ நீங்கள் மாறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். you have the ability. அந்த திறனை கர்த்தர் தருவார். Whatever He has told you, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருந்தாரோ He will do it for you. அதை உங்களுக்காக How செய்வார். many believe that? ஹalleluya. எத்தனை Give பேர் the Lord a good mighty hand of கரங்களை praise. தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Hallelujah. ஹalleluya. God will do a great things. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். Every day is doing good things. ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறார். Hallelujah. Hallelujah. We sang songs, so many songs. எத்தனையோ நல்ல பாடல்களை Songs of பாடினோம். grace and goodness and துதி, mercy. நன்மை, இரக்கத்தின் பாடல்கள். You know, sometimes you want to get healed சில நேரத்தில் சுகத்துக்காக so காத்திருக்கிறோம். that we can feel good. நாம் நன்றாக உணரும்படி சுகத்தை But you விரும்புகிறோம். got to say, Lord, ஆண்டவர் பார்த்து சொல்லணும், ஆண்டவரே don't do it for my sake. எனக்காக செய்ய வேண்டாம், Do it for your sake. உங்கள் நிமித்தம், உமது நிமித்தம். Hallelujah. Hallelujah. This year is going to be something supernatural will happen. இந்த ஆண்டு இயற்கைக்குட்பட்ட அற்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும். There is going to be deliverance in your children's life. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலை There is going நடக்கும். to be deliverance in your home. உங்கள் வீட்டில விடுதலை There is உண்டாகும், going to be healing. சுகம் உண்டாகும். No matter what sickness you are அது going. என்ன வியாதியா இருந்தாலும் சரி. You heard the testimony of Sister Henrietta. சகோதரி ஹென்ரிட்டா அவருடைய சாட்சியை 3 கேட்டோம். times she had this cancer, 3 முறை புற்றுநோய், but she is still living. இன்னமும் ஜீவிக்கிறார். Hallelujah. Hallelujah. Because of His grace and அவருடைய mercy. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் For He will never leave you nor அவர் forsake. உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் You know மாட்டார். what to do with your family. உங்கள் குடும்பத்தை கொண்டு என்ன செய்ய You வேண்டும் know என்று what to கர்த்தர் do with your அறிவார். children's உங்கள் life. பிள்ளைகளை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அறிவார். Because He has known you, He has chosen you. உங்களை அவர் தெரிந்து You கொண்டிருக்கிறார். are His chosen generation, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, created in the workmanship of the Lord. கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. Your husband's life will change. உங்களுடைய கணவருடைய வாழ்க்கை மாறும். Your children's life will change. உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை But மாறும். never give up prayer. நீங்கள் ஜெபிப்பதை மட்டும் விட்டு விடாதீர்கள். Prayer brings victory. ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். Prayer brings answers. ஜெபம் பதிலை கொண்டு வரும். Hallelujah. Hallelujah. When you knock the heavens door, பரலோகத்தின் கதவுகளை நீங்கள் தட்டும் பொழுது the Lord will open your door. ஆண்டவர் உங்கள் கதவை திறப்பார். Amen. ஆமென். So do not worry. He has not given us a spirit of fear, கவலைப்படாதீர்கள், பயப்படுகிற ஆவியை கர்த்தர் நமக்கு but He has கொடுக்கவில்லை. given us a spirit of power, love, and sound mind. அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு We all தந்திருக்கிறார். have to do is fight a good fight of faith. விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராட Keep வேண்டும். the faith விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். and win the race. ஓட்டத்தை ஓடி ஜெயிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So God says, be bold and be strong. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் Yes, I am the Lord of God is with you. நான் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட So இருக்கிறேன். do not be afraid. ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள். Hallelujah. Hallelujah. Take this word, promise word, இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொந்தம் into your கொண்டாடுங்கள் life. உங்கள் வாழ்க்கையிலே. Because we read in that verse, அந்த வசனத்திலே in படித்தோம், Him also we have obtained an inheritance, அவருக்குள்ளே நாம் ஒரு சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். being predestined according to the purpose of Him who works all things according to the counsel of His will. அவருடைய
தீர்மானத்தின்படியும் அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய அனாதி திட்டத்தின்படி நாம் முன்குறிக்கப்பட்டு நமக்கு அந்த தயவை அருளி So இருக்கிறார். apply this word in your life. இந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் Apply this அபியாசப்படுத்துங்கள். promised word in your home. உங்களுடைய வீட்டில் அதை நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். God will bring all things to கர்த்தர் pass. எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். Amen. Amen. May God bless the word. கர்த்தர் இந்த வார்த்தையை Let's ஆசீர்வதிப்பார். all stand together. எல்லாரும் நாம் எழுந்து We're நிற்போம். going to enter New Year very soon. சீக்கிரமாக நாம் புதிய ஆண்டுக்குள் நுழைய So போகிறோம். let's worship the Lord. கர்த்தரை ஆராதித்து நாம் அப்படி I want நுழைவோம். Pastor Raja to pray for the needs of the people. நம் First தேவைகளுக்காக of all, ஜெபிப்போம். you know, எல்லாரும் many have lots of needs. எத்தனையோ பேருக்கு எவ்வளவு தேவைகள் In இருக்கு. many homes there is no peace, எத்தனையோ வீட்டுல நிம்மதியே இல்லை. and you want some change to happen in your home. ஏதோ ஒரு மாற்றம் உங்களுடைய வீட்டுல நடக்க வேண்டும் என்று We want to விரும்புகிறீர்கள். pray together. நாம் சேர்ந்து ஜெபிக்க Let's all போகிறோம். close our eyes. எல்லாரும் கண்களை Ask மூடுவோம். Pastor Raja to pray. நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் தோற்று சோர்ந்து போய்விட்டேன், என் வீட்டில் சந்தோஷம் இல்லை, என் வியாபாரத்தில் நிம்மதி இல்லை, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் சமாதானம் இல்லை, என்னுடைய உறவிலே எனக்கு நிம்மதி இல்லை, என்ன முடிவெடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை, நான் வெளியிலே நடிக்கிறேன், உள்ளே அழுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை வைத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் அப்பா, உமக்கு கைவிடவே தெரியாது ஆண்டவரே, உமக்கு கைவிடவே தெரியாது. பல நேரத்தில் முட்டி மோதி, பல நேரத்தில் நாங்களாகவே எதையாவது செய்து சிக்கலிலே மாட்டிக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டி எப்படி துள்ளி போய் ஏதாவது ஒரு முள் புதருக்குள்ளே மாட்டிக்கொண்டு, ஐயோ மேய்ப்பன் வந்து என்னை மீட்க மாட்டானா, காப்பாற்ற மாட்டானா என்று கதறி ஆண்டவரை தவிப்பது போல சில நேரத்தில் நாங்கள் புத்தியீனமாய் நடந்து கொள்ளுகிறோம், சில நேரத்தில் நாங்கள் மாம்சமாய் நடந்து கொள்ளுகிறோம், சில நேரத்தில் உங்களுடைய ஆலோசனையை தேடாமல் ஆத்திரப்படுகிறோம். எல்லாம் கரங்களை உயர்த்தி இந்த ஆண்டுல கோபப்பட்டு எத்தனை இழப்புகள் நான் நிறைய பேரிடத்தில் பார்த்தது. ஏன் நிதானம் இல்லாத நிலைமை, ஏன் கோபம்? நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்று எண்ணுகிற எண்ணத்தை மன்னிப்பீராகப்பா. கர்த்தாவே, தேவ சித்தம் நடப்பதற்கு நாங்கள் காத்திருக்க, என் சத்தம் உயர்ந்திருக்க வேண்டும் என்கிற அந்த மமதை ஒழியிட்டும் ஆண்டவரே, பிறனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு நல்ல உள்ளத்தை தருவீராக. நிறைய பேரால் கேட்கவே முடியல. மனைவி சொல்வதை, கணவர் சொல்வதை, பெற்றோர்கள் சொல்வதை, பிள்ளைகள் சொல்வதை, ஆசிரியர்கள் சொல்வதை, பிறர் சொல்வதை கேட்பதற்கு காது நமக்கு இல்லை. ஆண்டவரே, எங்களை மன்னிப்பீராக, எங்களை சுத்தம் பண்ணுவீராகப்பா, எங்களை சுத்தம் பண்ணுவீராக. குடும்பத்திற்காக முதலாவது ஜெபிக்கிற எல்லாரும் கரங்களை வேண்டியப்பா, எல்லா குடும்பத்திலும் சமாதானம், கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோரிடத்துல சமாதானம், எல்லாருக்கும் அன்பு, ஒருவர் விட்டு கொடுக்க, குற்றங்களோடு ஏற்றுக்கொள்ள, குறைவுகளோடு ஏற்றுக்கொள்ள. கர்த்தர் நம்மை குற்றம் குறையோடு ஏற்றுக்கொண்டாரே. He loved us the way we are. Now yet we are sinners, Christ died for us. நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். கர்த்தாவே, நீர் எங்களை நேசித்தது போல, கர்த்தாவே, நாங்கள் குறைவுள்ளவர்கள் என்று எண்ணி இத்தனை ஆண்டுகளும் எங்களை நடத்தினீர். குறைவுள்ளவர்கள் தான் நாங்கள், இருந்தாலும் பிள்ளைகள் என்று பெருமையோடு அழைக்கிறீர். புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறீர். தயவுள்ள இரக்கத்தினால் எங்களை மீட்டிருக்கிறீர். நாங்கள் ஒருவர் மன்னிக்க, ஒருவர் நேசிக்க, நிதானமாய் இருக்க, பொறுமையா இருக்க, உம்மிடத்தில் எது வேண்டுமானாலும் ஜெபம் பண்ண உதவி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிரேயர்லெஸ்னஸ், கத்திடத்துக்கு போகாத ஒரு நிலை ஆண்டவர் என்ன கொடுக்க போறாரு? அவர் சித்தத்தை தான் அவர் செய்வாரு. என் சத்தத்தை அவர் கேட்க மாட்டார் என்கிற அந்த நிலையிலிருந்து நாம் மனம் திரும்பும். ஆண்டவரே, ஐ வில் கம் டு யூ. ஏன்னா நீங்க சொல்லிருக்கீங்க, அவ்வளவுதான். ஆண்டவரே, நான் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. உம்மிடத்தில் வரும்படி நீர் எனக்கு சொல்லி இருக்கிறீர். நீர் சொன்னதை செய்யத்தான் நான் இருக்கிறேன். ஆண்டவரே, உம்மிடத்துக்கு வரும். இந்த ஆண்டு 2026 ஆண்டுல அப்பா, நான் மனுஷன் கிட்ட இங்கேயும் அங்கேயும் ஓடாம உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு இருந்தாலும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கால் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. கால் அப்பான் தி லார்ட். ஆமென். உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்க அப்பாவை கூப்பிடாத. கால் அப்பான் தி லார்ட். கர்த்தரை கூப்பிடுங்கள். அவர் வரட்டும், கடவுள் வரட்டும், இறைவன் உங்களுக்காக இறங்கட்டும், தேவாதி தேவன் உங்களுக்காக இறங்குவார். கூப்பிடுகிற எவனுக்கும் அவர் பதில் கொடுப்பார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்வான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இந்த ஏழை கூப்பிட்டேன், கர்த்தர் மனம் இறங்கினார். என்னால் சொல்ல முடியும், 1000 முறை எனக்கு இறங்கினார், 1000 முறை பதில் கொடுத்திருக்கிறார். சாட்சி சொன்னால் ஒரு இரவு முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், ஆகவே சொல்வதில்லை. பிரியமான எல்லாரும் கரங்களை வைத்து, அப்பா, I should come to you Lord Jesus. நான் உங்க காலில் விழணும் ஆண்டவரே. நான் உமக்கு சொந்தமானவன், நான் உமக்கு சொந்தமானவள், உமக்கு மட்டும்தான் நான் சொந்தம். ஆண்டவரே கர்த்தாவே, அதே போல தகாத உறவுகள், கிறிஸ்துவுக்குள்ளே வெளியில் இருக்கிற உறவு நமக்கு தேவையில்லை.
முக்கியமாக திருமண விஷயத்துல பெரிய தவறு எதுவும் செய்து விடாமல் நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்மதம் இல்லை. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஒரு நாளும் அது எந்த நாளிலும் அது சேராது. எல்லோரும் கரங்களை உயர்த்தி, அப்பா ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்க வேண்டும். நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் என் பெற்றோரும் கர்த்தரை சேவிக்க வேண்டும். நாங்கள் உமக்குத்தான் முதலிடம் ஆண்டவரே. ஆண்டவரே, வேறொன்றுக்கு இந்த உலகத்திற்கு முதலிடம் கொடுக்க மாட்டோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிந்தையில தெளிவுண்டாகும்படி ஜெபிக்கிறேன். முக்கியமாக இப்பொழுது அற்புதத்திற்காக என் லைஃப்ல மட்டும் எதுவும் நடக்க மாட்டேங்குது. அந்த சிஸ்டர் வந்து சாட்சி சொல்றாங்க, இந்த பிரதர் வந்து சாட்சி சொல்றாங்க, எனக்கு இயேசு இறங்க மாட்டாரா, என் குடும்பம் உருப்படாதா, என் குடும்பம் மேலுக்கு வராதா? எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. என் அன்பு சகோதரனே சகோதரி, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நான் அறிந்தவரை 30 ஆண்டுகளாக இயேசுவோடு பயணிக்கிறேன். அவரை போல உண்மை உள்ளவர் இந்த உலகத்தில் இல்லை. அவரை போல நல்லவர் இல்லை. அனுபவத்திலிருந்து சொல்கிறேன், அவர் கைவிடவே மாட்டார். நீ சோர்ந்தே போகாது, பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். உன்னை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஏற்ற வேளை வரும், ஒரு நாள் வரும், ஒரு நாள் உதயமாகும். நீ கனவு காணாத இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். உன்னையும் உன் பிள்ளையும் உயர்த்தி ஆசீர்வதித்து வைப்பார். அந்நாளிலே உன்னாலே இது எப்படி நடந்தது என்று புரிய கூட புரியாது. கர்த்தர் அப்படி செய்வார். கொஞ்சத்துல உண்மையா இருங்கள். உனக்கு இருக்கிற கொஞ்சம் பணம், உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலம், நீ சொல்ல என்கிட்ட நிறைய பணம் இல்லை, கடன் தான் நிறைய இருக்கு, என்கிட்ட நல்ல ஆரோக்கியம் இல்லை, கவலைப்படாதீர்கள். கொஞ்சத்துல உண்மையா இருங்கள். உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலன், உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் பணம், உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் அதிகாரம், உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் திறமை உண்மையாய் ஆண்டவர்களை கொண்டு வாருங்கள். அது சிறுவன் கொண்டு வந்ததை போல, 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு வந்து கொடுத்ததை போல, ஆண்டவர் இந்த தேவைக்கு என்கிட்ட இருக்கிற காசு நீங்க சொல்லலாம், ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற காசு வச்சு என் மகளுடைய திருமணத்தை எப்படி நான் நடத்துவேன், என்கிட்ட இருக்கிற காசு வச்சு என் மகனை நான் எப்படி படிக்க வைப்பேன், என்கிட்ட இருக்கிற காசு வச்சு என்னால் சொந்த வீடு கட்ட முடியுமா? கலங்காதிருங்கள், ஆண்டவர் பார்க்கிறார். கொஞ்சத்துல உண்மையாயிருப்பா. ஆண்டவரே, நீர் நமக்கு தந்தவைகள் எல்லாம் உமக்கானவைகள் அப்பா, இதன் மூலமாக உடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நாம் ஒப்பு கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, நான் இப்பொழுதும் கூட வியாதி உள்ளவர்களுக்காக, வருத்தம் நிறைந்திருக்கிறவர்களுக்காக, கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவர்களுக்காக, கர்த்தாவே உள்ளம் சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்காக, உள்ளத்துல சந்தோஷமே இல்லை, யாரை பார்த்தாலும் கோபம், எரிச்சல், உள்ளத்துல மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ரட்சிப்பிலே நான் சந்தோஷப்படாமல், ஊழியம் செய்யாமல், கர்த்தரை விட்டு விலகி இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் 2026 ஆண்டு இருப்பது போல அவர்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எல்லோரும் வளர்ச்சி அடைய வேண்டும். எங்கள் திருச்சபை முழுவதும் வளர்ச்சி அடைய வேண்டும். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வேண்டும், ஜெப வாழ்க்கை வளர வேண்டும், வேத வாசிப்பு வளர வேண்டும், கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் வளர வேண்டும், கொடுப்பதிலே வளர வேண்டும், அன்பு கூறுவதிலே வளர வேண்டும், குணத்திலே வளர வேண்டும், வியாதிகள் விலகுவதாக. ஆண்டவரே, இந்த ஆண்டிவர்களை வாட்டி வதைத்த வியாதி புத்தாண்டிலே நுழையும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடாது ராஜா, மறைந்து போகட்டும் ஆண்டவரே, காணாமல் போகட்டும் ஆண்டவரே. இவர்களை வாட்டின வேதனை, இவர்களை வாட்டின வருத்தங்கள் கர்த்தாவே வீட்டில் எல்லா 2026 ஆண்டு எல்லா குடும்பத்திலும் சமாதானம், எல்லா குடும்பத்திலும் சந்தோஷம், எல்லா குடும்பத்திலும் மகிழ்ச்சி உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். காக்கும் மூடி மறைத்து
நடத்துகின்றது கிருபைதான் என்னை நடத்துகின்றது கிருபைதான் என்னை தாங்குகின்றது கிருபைதான் என்னை நடத்துகின்றது உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையிலே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே துணையானதே துணையானதே துன்பத்தில் காவும் கனவானதே துணையானதே துணையானதே துன்பத்தில் காவும் கனவானதே கண்ணீரை காயங்களால் கனிவோடு நடத்திடுவார் கண்ணீரை காயங்களால் கனிவோடு நடத்திடுவார் புதிய ஆண்டுல அதிசயமான கருத்து செய்யப்படுகிறார். நிச்சயமாகவே நம்ம வசனத்தை கேட்டது போல we are a chosen generation. The Lord has adopted you and me in His kingdom. He has given us inheritance of eternal life. We are redeemed from every sin. Hallelujah. He has loved us. But He will never leave you nor forsake you. Hallelujah. He has given us new life. Hallelujah.
செய்வார். The Lord will do a new thing. புதியவைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். Never even dwell in your former things. நீங்கள் முந்தினவைகளை யோசித்து கலங்க Past வேண்டாம். is past. இறந்து போனது இறந்து விட்டது. Look to what God can do for your life. உங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை See பாருங்கள். what can God do in your home. உங்களுடைய இல்லத்திலே கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று God is a பாருங்கள். greater God. ஆண்டவர் பெரிய தேவன். For He will never leave us nor forsake நீங்களை us. விட்டு விலக மாட்டீர், கைவிட And He is always a மாட்டீர். miracle working God. எப்போதும் அற்புதங்கள் செய்கிறவர். Hallelujah. ஹalleluya. Let us all thank Him. Ask God. ஆண்டவருக்கு Lord, we thank you, Jesus. ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். You're a greater God. நீ பெரிய You're a தேவன். miracle wonderful God. நீ பெரிய You're a தேவன். miracle working God. அற்புதங்கள் செய்கிற தேவன். Hallelujah. நன்றி செலுத்துகிறோம் எல்லாரும். நன்றி நன்றி. சில நேரம் உன்னை ரெண்டு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீருக்குள்ள பிரகாசத்துக்குள்ள. Hallelujah. Hallelujah. உபதேசிக்க போகிற கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். உயர்த்துகிறோம் அப்பா. சென்ற காலம் முழுவதும் நீங்கள் காத்தீர்கள். இந்த புதிய ஆண்டு நீர் அப்படியே செய்ய போட்டுக்காக நன்றி. வருவாமல்படி என்று காக்கிற தேவனே. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே எந்த குறைவில்லாதபடி நீ நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே நீ ஜெகோவா ஜீரே, Lord the provider and sustainer of our life. நீ ஜெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். Lord of peace. சமாதானத்தின் You தேவன். want to bring peace in your home, Allah. குடும்பங்களிலே சமாதானத்தை கொண்டு Yes, வருவார். Lord, you will do the same. பெரிய Hallelujah. காரியங்களை செய்ய போகிறார். Thank you, Lord Jesus. நன்றி சொல்லுகிறோம். We worship you, Lord. உம்மை ஆராதிக்கிறோம். எவ்வளவு கஷ்டங்கள், ஆமென். எவ்வளவு பாரங்கள், எத்தனை வேதனைகள் இருந்த போது கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்மணி போல நீ காத்து கண்மணி போல காத்தீரையா. அதுக்காக நன்றி நன்றி நன்றி. நன்றி, Hallelujah. ராஜா. உள்ளத்து நாளுக்கு எல்லா கர்த்தரை நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம். Hallelujah. For the Lord is going to do great and mighty works. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். He is going to heal you. அவர் உங்களை சுகமாக்க He is going to போகிறார். bless your home. உங்கள் குடும்பத்தை He is ஆசீர்வதிக்க going to போகிறார். change your children's life. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை He is going to பிரகாசிக்க change your போகிறார். husband's life. உங்கள் கணவர் வாழ்க்கையை You பிரகாசிக்க will போகிறார். see promotions in your life. உங்களுடைய வாழ்க்கையில் ப்ரமோஷன் செய்வார். Hallelujah. He is a miracle working God. கர்த்தர் அற்புதங்களை செய்கிற He will தேவன். expand every areas in your உங்கள் business. வாழ்க்கையினுடைய எல்லா வியாபாரத்தின் Every எல்லைகளை areas in your பெருகப்படுவார். ministries. எல்லா ஊழியத்தின் எல்லைகளை And He will பெருகப்படுவார். do the same. அவர் பெரிய காரியத்தை Because He is a அற்புதங்களை faithful செய்வார். God. அவர் உண்மையுள்ள The தேவன். one who called you is faithful. உங்களை அழைத்தவர் And He உண்மையுள்ளவர். will do the same. அவர் உங்களுக்கு Oh மத்தியிலே Lord, we செய்வார். thank you, Jesus. நன்றி சொல்லுகிற We ஆண்டவர். thank you for your unfailing faithfulness. உண்மைக்காக நன்றி We thank you for சொல்லுகிறோம். your righteousness. நீதிக்காக நன்றி We thank சொல்லுகிறோம். you for your holiness. பரிசுத்தத்திற்காக நன்றி Hallelujah. சொல்லுகிறோம். ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த புதிய ஆண்டுக்காக நன்றி இயேசுவே. நன்றி. நன்றி ஐயா. Happy New Year. Happy New Year to you. எல்லோருக்கும் புத்தாண்டு May நல்வாழ்வு. God bless you all. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். All let's keep the faith விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். and fight the good fight of faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுங்கள். Say your neighbor, Happy New Year. Happy New Year. God bless you. Just be down and say Happy New Year. ஒருவர் God வாழ்த்துங்கள். bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. This year is going to be a year of abundance, இந்த ஆண்டு பரிபூரணத்தின் ஆண்டாக a year of blessing. ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கும். Hallelujah. ஹalleluya. No matter what we face, வாழ்க்கையில் என்ன சந்தித்தாலும் but சரி, God will give us all the strength to overcome. அதை மேற்கொள்வதற்குண்டான பலனை கர்த்தர் தருவார். Amen. ஆமென். Hallelujah. We're going to sing a song. பாடலை பாடுவோம். கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும் கிருபை. கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும் கிருபை. கண்கட்டி கத்தரில் மகிழ்வோம் பலிக்கிறோம். அடைவோம் கிருபை. கத்தரில் மகிழ்வோம் பலிக்கிறோம். அடைவோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம். ஆமென். எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம். எத்தனை பேரை கடந்து வந்தீர்கள். ஆமென். எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம்.
கர்த்தர் செய்வார். ஆமென். நிச்சயமாக செய்வார். ஆமென். யாருக்கும் தேசம் இயேசு தருவார். ஆமென். யாருக்கும் தேசம் இயேசு தருவார். எங்கும் வளம், எங்கும் ஆசீர்வாதம். எங்கும் நன்மை கர்த்தர் தருவார். தேசத்தின் மீதே கண்களை வைத்து, உங்கள் மீது கண்கள் வைத்து, வாசமுள்ள உருவாக்குவார். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை இந்த ஆண்டிலே கர்த்தர் கழுவார். அர்ப்பணிக்குமா? உண்மையோடு தூயத்தக்குள்ள தேவ சபையா, தூயத்தக்குள்ள தேவ சபையா, உட்காரலாம். So it's joy to worship the Lord. கர்த்தரை ஆராதிப்பது மிகுந்த சந்தோஷம். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. You're tired? I'm not tired. தயாராகிட்டீங்களா? Amen. ஆமென். God gives us all strength. Amen. கர்த்தர் நமக்கு பலத்தை தருகிறார். So we have calendars here. கேலண்டர் இருக்கு. So you can have calendars, and please, I need some volunteers to distribute the promise card. வாக்குத்தத்த வசனங்களை பிரித்து கொடுப்பதற்கு வாலண்டியர்ஸ் வரும்படி So பேசுகிறோம். volunteers will come, please take. நீங்கள் So ஒன்றை you want- உங்க எடுத்துக்கொள்ளுங்கள். you can also give to your friends, your colleagues. நண்பர்களுக்கு கூட படிக்கிறவங்க வேலை செய்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணும்னா எடுத்துக்கலாம். God's word is full of promises. கர்த்தருடைய Amen. வார்த்தை முழுவதும் வாக்குத்தத்தம் தான். So claim the whatever the word you receive, claim it, அதை பெற்றுக்கொள்வதை விசுவாசியுங்கள். and it will happen to you. அது உங்களுக்கு அப்படியே ஆகும். Amen. ஆமென். So we have calendars here, இங்க நாட்காட்டி இருக்கு. and also I request the church to really pray for our church நம்முடைய திருச்சபைக்காக நம்முடைய சபை ஜெபிக்க வேண்டும். in this coming year, and I would like to see you all participate in all the Sunday services and weekly meetings. வருகிற ஆண்டிலே எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலும் வாராந்திர கூட்டத்திலும் சபையார் யாவரும் வருவதை நான் காண விரும்புகிறேன். செய்வீங்களா? 2 கை 4 கை மற்றவங்கள என்னாச்சு? You heard what I said? அது முதல்ல கேட்கணும்ல, அதனால கை தூக்கல நீங்க. It will be so happy and good to see all our church members participate in weekly meetings and Sundays. வாராந்திர கூட்டங்கள் எல்லாவற்றிலும் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் உங்கள் எல்லாரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷமா இருக்கும். Amen. ஆமென். So don't be like 2025. 2025 இருந்த மாதிரியே 2026 இருக்க கூடாது. Change should happen. Amen. மாற்றம், நல்ல மாற்றம். You all should come as a family.
நீங்களும் குடும்பமாய் வந்திருக்கிறீர்கள். That is my heart's desire. அதுதான் என்னுடைய உள்ளத்தினுடைய விருப்பம். My heart desire to see my church people come, every Sunday. என்னுடைய திருச்சபை மக்கள் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் உபவாச ஜெபத்திற்கு வர வேண்டும். பெண்கள் ஐக்கியத்திற்கு வர வேண்டும். People should participate in youth group. வாலிபர்கள் அவர்கள் வாலிப ஊழியத்திலே ஊக்கமாய் பங்கு பெற வேண்டும். Children should attend Sunday classes. பிள்ளைகள் குழந்தைகள் அவர்கள் ஞாயிறு பள்ளியிலே ஊக்கமாய் இருக்க வேண்டும். So this is what God wants to see us. இதையெல்லாம் கர்த்தரும் நானும் பார்க்க வேண்டும். So we will do this in this year. Amen. இந்த ஆண்டில் நாம் அப்படி செய்வோமா? Yes. Hallelujah. Hallelujah. So be joyful. சந்தோஷமா இருங்கள். Take God's word seriously. கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையை தீவிரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். Always, be holy. எப்போதும் பரிசுத்தமாக இருங்கள். Look blameless in the eyes of the Lord. ஆண்டவருக்கு முன்பாக குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருங்கள். Because the coming of the Lord is very, very. கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபம். Like we heard the word, today there is a blessing of inheritance. இன்றைக்கு நாம் கேட்ட வார்த்தையின்படியே நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. சுதந்திரம் என்னும் ஆசீர்வாதம் இருக்கிறது. அதுதான் நித்திய ஜீவன். Amen. Amen. We have life eternally in the hands. பரலோகத்திலே நமக்கு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. And that is why we fight in this world. அதற்காகத்தான் இந்த உலகத்திலே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தை காத்துக்கொண்டு நாம் விசுவாச போராட்டத்தை மேற்கொள்கிறோம். Let your faith overcome this world. இந்த உலகத்தை உங்கள் விசுவாசம் ஜெயிக்கட்டும். Hallelujah. Hallelujah. So happy new year to you all. Welcome to எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரையும் 2026 ஆண்டுக்குள்ளே வரவேற்கிறேன். And we have arranged 2 vans for you. உங்களுக்கு 2 வேன் ஒழுங்கு செய்திருக்கிறோம். So please meet Ishwar and Babu. ஈஸ்வர் பாபு நீங்கள் சந்திங்கள். வேன் வேண்டும் என்று They will guide you. உங்களை அவர்கள் வழிநடத்துவார்கள். Which van you should take. எந்த வேன் எந்த பக்கம் போகுது என்று அவங்க Also சொல்வார்கள். we have organized some snacks for you and tea. உங்களுக்கு தேநீர் ஒழுங்கு So செய்யப்பட்டிருக்கிறது. have good fellowship. நல்ல ஐக்கியம் கொள்ளுங்கள். Greet one another. ஒருவர் வாழ்த்துங்கள். Pray for one another. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் Love பண்ணுங்கள். one another. ஒருவரை நேசியுங்கள். Love your church. How many love your church? எத்தனை பேர் உங்க சர்ச்சை நேசிக்கிறீங்க? Amen. ஆமென். We love you. நாங்க உங்களை நேசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. You love me? எல்லாரும் We love you too. Yes, yes, Pastor. Hallelujah. Hallelujah. All leaders, we all love you. நாங்க எல்லாரும் உங்களை So நேசிக்கிறோம். let's come together in unity. எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து And this வருவோம். year we're going to see a great breakthrough. இந்த Amen. ஆண்டு ஒரு பெரிய திருப்புமுனையை காண There will போகிறோம். be a breakthrough in your home, in the church, in the உங்களுடைய ministry. வீட்டிலே, உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய திருச்சபையில மாற்றத்தை, பெரிய மாற்றத்தை காண போகிறோம். Let's work together சேர்ந்து வேலை செய்வோம். in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை. May God bless you. கர்த்தர் உங்களை Let's ஆசீர்வதிப்பார். all stand up. பாஸ்டர் 1 minute testimony I want to share. ஆக்சுவலாக இது அவர் சொல்லும்போது ஞாபகம் இருந்தது இந்த சாட்சி. நான் கடைசியில் தான் சொல்லணும்னு வச்சுருந்தேன். சாரி ஃபார் தட். பட் எனக்கு ஒரு பெரிய சாட்சி இருக்கிறது. அந்த சாட்சி என்னவென்றால், என்னுடைய திருச்சபை, என்னுடைய பாஸ்டர் 22 ஆண்டுகளாக ஆண்டவர் ஒரு அருமையான திருச்சபை உங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். பெரிய சந்தோஷம் எனக்கு, அளவில்லாத சந்தோஷம் எனக்கு. ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். எனக்கு செய்த பெரிய அதிசயம், அற்புதம் இந்த திருச்சபை. ஹல்லேலூயா. இதை நான் மனதார சாட்சி சொல்லுகிறேன். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நாம் ஒன்று சேர்ந்து 2026ஆம் ஆண்டு பாஸ்டர் சொன்னது போல இருக்கிற வண்ணம் இருக்காமல் பெரிய காரியங்களை நாம் சேர்ந்து செய்வோம். நன்றி. Amen. Amen. Also want to thank Pastor Raja because he is a great servant of the Lord. எந்த சூழ்நிலையும் நான் கேட்பேன். இந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் வில்லேஜஸில் மினிஸ்ட்ரி போகும்போது தான், ராஜா would you like to come and translate for me. அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார், வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பார், எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே வந்துடுவார். ஆமென். such a person. தேவனுக்கு என்று ஊழியம் செய்வதற்கு சலிக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தேவதாசன் நம்ம சபைக்கு இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். not only even Brother Ganesh and Brother Hamilton, Sister Geeta, Sheila, Aarti, Soumya, Sister Kavita, எல்லாருமே they're all leaders of our church. தலைவர்கள் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்துருக்குறோம். ஆகவே அதை இந்த வருஷத்திலும் அதிகமாக கவனத்தை செலுத்தி கர்த்தர் நிச்சயமாக இந்த ஊழியங்களை பெருக செய்வார். ஆமென். இவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆமென். எல்லாரும் கண்ணில் படி நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, Lord, we thank you for this wonderful year. ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டிற்காக நன்றி We சொல்லுகிறோம். thank you for this beautiful year 2026. இந்த அழகான ஆண்டு 2026ஆம் ஆண்டுக்காக நன்றி Lord, you சொல்லுகிறோம். have chosen us for a purpose. எங்களை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து And கொண்டிருக்கிறீர்கள். we are not here by accident. நாங்கள் ஒரு விபத்தாக இங்கே வந்து But விடவில்லை. you brought us here, Master. நீர் தான் எங்களை அழைத்து வந்தீர். And you have fulfilled
Lord, your word in our lives. உம்முடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி You இருக்கிறீர். have chosen us, you have blessed us, நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை you have ஆசீர்வதித்திருக்கிறீர். adopted us, you have redeemed us, நீர் எங்களை ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்டு எங்களை மீட்டுக் you கொண்டீர். have loved us, எங்களை நேசித்தீர். and you have given us the blessing of inheritance of eternal life. நித்திய ஜீவன் என்கிற பெரிய சுதந்திரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் We வழங்கியிருக்கிறீர். thank you for those promises. இந்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி We thank you சொல்கிறோம். for all the church members. எங்களுடைய எல்லா திருச்சபை அங்கத்தினர்களுக்காக Thank you நன்றி for சொல்கிறோம். pastors and leaders of the இங்கே church. இருக்கிற ஊழியர்கள் தலைவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். Bless them all abundantly. எல்லோரையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதி. Bless the work of the hands will multiply. கரங்களின் கிரியைகளை ஆசீர்வதித்து And in this பெருகுவோம். coming year, in this new year, O God, இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே that we will work together in the body of Christ. கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே தொடர்ந்து வேலை செய்ய உதவி And we செய்யும். will all build your kingdom. நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் மகிமை Unite all of us together in your love உங்களுடைய அன்பினாலே எங்களை அழைத்திருக்கிறீர். and in your presence, உங்களுடைய சமூகத்தில் and help us to, Lord, to grow more and more in the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் அதிகமாய் வளர உதவி To செய்யும். serve you more and more in the days to come. அதிகமாக உங்களுடைய ஊழியம் உமக்கு ஊழியம் செய்ய உதவி We செய்யும். thank you for every people who are gathered here in your presence. உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற மக்கள் எல்லாருக்காக நன்றி They've also சொல்கிறோம். given a portion out of the rainbow. வருமானத்தில் ஒரு பகுதி அவர்கள் Also கொடுத்திருக்கிறார்கள். work times to multiply in கரங்களின் the கிரிகளை ஆசீர்வதித்து பெருக that பண்ணும். will meet every financial, material, physical and spiritual need for them in this month, in this coming new year. இந்த புதிய ஆண்டிலே அவருடைய பொருளாதார சரீர ஆவிக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். As we depart from this place, இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது your presence go before உம்முடைய us. சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். Peace that passeth all understanding shall keep our hearts and minds in Christ Jesus. புத்தி கெட்டாத தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்கள் இருதயங்களையும் மனங்களையும் காக்கட்டும். Lord, keep every family members in the fortress of your blood. எல்லா குடும்பத்தின் அங்கத்தினர்களையும் ரத்த கொட்டுக்குள்ளே மறைத்து We பாதுகாத்துக் give you கொள்ளும். all the praise, glory and honor. உமக்கு நாங்கள் சகல துதிகான மகிமை In செலுத்துகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Sing the Lord, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உலகத்தையும் பிரசன்னத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியம் சமாதானமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் என்னைக்கும் இருப்பதாக.